இரக்கமுள்ள தேவனே, ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, ஏக சக்கராதிபதியே, நித்யானந்தரே, பெரிய ஒளியா இருக்கிறவரே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல எங்களை இந்த நாள் வரலை சுமந்து வந்த தெய்வமே, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரியுங்கள் என்று சொன்ன தெய்வமே, தேவரே, நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ ஆவியானவர் வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் ஒருமிக்க ஏக மனதோடு சுவாமி, ஹalleluya ஹalleluya, உம்மை நாங்கள் ஏறெடுத்து பார்த்து நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாங்கள் கடைபிடிக்கத்தக்கவர்களாய், தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து நீர் வழிநடத்துகிறதை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தத்தக்கதான பிள்ளைகளாய் இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும். நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து 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 உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, இப்பொழுது நீர் வந்து வந்து இந்த இடத்துல நீர் வந்து உலாவி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடிமை நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்த வாரம் முழுவதும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நாம் ஒரு பழைய பாடல் இது. இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். இது ரொம்ப பழசு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இது அடிக்கடி நான் கேட்குற ஒரு பாடல். இந்த பாடல் நாம் பாடி நாம் துதிப்போம், அப்புறம் நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. காலம தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலம தேவனை தேடு, சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு. சீரான நீதிய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன் என நாமம் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மரித்தாரே, உன் திரு சிகரை நீ உதயத்தில் என்ன. உன் திரு சிகரை நீ உதயத்தில் என்ன. உள்ளம் கணிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, பாவ சோதனைகளை வெல்லு. பாவ சோதனைகளை வெல்லு. கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. காலமே தேவனை தேடு, ஜீவ கிரீடம் சிரசீனில் அணிய. கீர்த்தனை செய் மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு, காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதம் கிருபை வரத்தை மன்றாட. வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதம் கிருபை வரத்தை மன்றாட. காலை தேடுவார் என்னை கண்டடைவாரே. காலை தேடுவார் என்னை கண்டடைவாரே.
தேடு. ஆமாண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. காலமே உன் தேவனை தேடு, காலமே எழுந்து உன் தேவனை தேடு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வேலை உனக்கு கைகூட வேண்டும் என்றால், உன் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், காலையிலே வந்து என்னை தேடு, அதிகாலமே வந்து என்னை தேடு. காலையிலே என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். காலமே தேட கிருபைதார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அடுத்த ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணோ நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய். ஆமென். எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. ஆமென். நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியும் ஓசையும் நீயாவாய், ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியும் ஒளியும் நீயாவாய், ஓசையும் தாளமோ நீயாவாய், ஒளிக்கும் வெண்கலம் நீயாவாய், ஒளியும் ஓசையும் நீயாவாய், ஒளிக்கும் வெண்கலம் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, ஆமென். இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நாம தேவனை ஆராதிக்கலாம். நீங்க இந்த வேளையில இந்த ஆராதனையோட நீங்களும் கலந்து ஆராதிக்கணும் நான் விரும்புறேன். என்ன இது தெரிந்த ஒரு பாடல். ஆமென், ஆமென். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே,
வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நினைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, தாயன்பேன் தகப்பனன்பேன் தனிமையிலே எந்தன் துணையென்பேன். சிநேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்றவரே, ஆமென். மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நன்றி நன்றி கர்த்தா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya ஹalleluya. அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்களுக்கு தாயாய் இருக்கிறவர், தகப்பனாய் இருக்கிறவர், தலை சிறந்தவர், எங்கள் தலையாய் இருக்கிறவர், எங்கள் சிநேகிதராய் இருக்கிறவர், சிறந்தவராய் இருக்கிறவர், உம்முடைய அன்போடு யாரையுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு அன்புள்ள தேவனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரே, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவருமாய் இருக்கிறவரே, ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை கிருபை கிருபை. இந்த காலை வேளையில கிருபை இறங்கட்டும் சுவாமி. உடைய பிரசனத்துக்குள்ளாக நாங்கள் வந்து ஒளிந்து கொள்ள கிருபை தாரும் சுவாமி. ஆமென். ஆண்டவரே, எவ்வளோ எதிர்வல்லமைகளும் எதிர் தாக்குதல்களும் சத்துருடைய சதித்திட்டங்களும் அப்பா எதிர்த்து நிற்கிற வேளையிலே உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். நீதிமானாகிய நாங்கள் உமக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம் சுவாமி. ஆமென். உம்முடைய நாமம் ஒன்று எங்களுக்கு அடைக்கலம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். எங்களுக்கு பலன் தருகிறவர் என்று அல்ல, எங்கள் பலனே நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய சத்துவமே நீர்தான் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான தெய்வ வசனமாகிய உமக்குள்ளாக நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமே. ஆமென். அழிவில்லாத வித்தினால் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால், அது அழிவில்லாத வித்தா இருக்கிற கர்த்தரும் அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுங்க சுவாமி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் நினைவெல்லாம் நீங்க ஆளுங்க. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீங்களா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மோடு நாங்க நடக்கணும். நாங்க வாழ்கிற வாழ்க்கையில எங்களுடைய ஃபோக்கஸ் உங்களோட நடக்கிறதா இருக்கணும், உங்களோட பழகிறதா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு வேணாம்.
உங்களோடு நாங்கள் நடக்கணும் சுவாமி. உங்களோட நடக்கிறதா எங்களுடைய வாஞ்சியா இருக்கணும். உங்க சித்தம் என்னன்னு தெரியாம நாங்க விசுவாசத்தோடு வாழ முடியாது. உங்களுடைய சித்தத்தோடு நாங்க இந்த பூமியில வாழ்ந்து நாங்கள் வாழுகிற வாழ்க்கை உண்மை குளோரிஃபை பண்ண முடியும், உமக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதியான நேரங்களிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு சொத்தாய் தந்த தேவ ஜனமே, உங்களை நோக்கி நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். குட் மார்னிங். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம கடந்த வாரத்துல கூட நியூ கவர்னன்ட்ல நம்ம ஜாய்ஃபுல்லா இருக்கணும். சாரி, நியூ கவர்னன்ட்ல, அதாவது புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லா இருக்கும். ரிஜாய்ஸ் இன் நியூ கவர்னன்ட், அதுதான் நம்மளுடைய டைட்டிலா இருக்கு. அதாவது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சில பாடங்கள். ஆமென். என்ன எப்படி இருக்கணுமா? ஜாய்ஃபுல்லா இருக்கணுமா? ஆமென். இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நமக்கு கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாதனால தான் நமக்கு என்ன தெரியல, ஜாய்ஃபுல்லா இருக்க தெரியல. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ மெசேஜ் நம்ம கேட்டா கூட, ஃபெய்த்தை குறித்து கேட்டா கூட, ஜெபத்தை குறித்து கேட்டா கூட, காட் எதெல்லாம் விரும்புறாருன்னு தெரியாம நீங்க ஃபெய்த்ல நீங்க ஜெபிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாருங்க, நம்ம சுகமா இருக்கிறது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது, நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது, நம்ம ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. நிறைய பேர் இந்த நாள்ல வந்து இந்த வெளிச்சம் தெரியாதனால, இந்த வெளிச்சம் இவருக்கு சுகமா இருக்கிறது தேவனுக்கு சித்தம்னு தெரியாதனால, செழிப்பா இருக்கிறது தேவனுக்கு சித்தம் அப்படின்னு தெரியாதனால, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட born agains ட்ரெடிஷ்னலா வழியா பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவங்க கூட இந்த வெளிச்சம் இல்லாம இருக்காங்க. எவ்வளோ ட்ராஜடி பார்த்தீங்களா இது? தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய ஸ்லாக் என்ன தெரியுமா? நம்ம அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆமென். நம்ம நினைப்போம், உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளோ வியாதி படுக்க, சுகம் இல்லை, வெற்றி இல்லை, எது தொட்டாலும் விளங்கலை, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, கர்த்தருக்குள்ள நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு யாரு சொல்லுவேன்னா, கர்த்தருக்கு தெரியாத ஜனங்கள் இல்லை, கர்த்தருக்கு தெரிஞ்ச ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவிக்குரிய ஒரு குருட்டுத்தன்மை தான் அதுக்கு காரணம். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். தேவனுக்கு எது பிரியம்னே தெரியாதனால தான். பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு பிரியம். ஆசீர்வாதம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து அது உள்ள எல்லாமே இருக்கு. ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பைபிள்ல எங்க வருதோ அதுதான் அதோட அர்த்தம். ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ற ஒரு பேரை வார்த்தையை சொல்லிட்டே இருப்போம். ஆசீர்வதித்தார் அப்படின்னு எங்க இருக்குன்னா, ஜெனிசிஸ்ல 1:22 ஃபர்ஸ்ட் வருது. அடுத்தது ஆதாம் ஏவாள ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வதித்தார் அப்படின்னும் பொழுது அதுல 5 வகையான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்குது. நான் நியூ கவர்னன்ட் குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய இருதயத்துல மனுஷனை குறித்த வாஞ்சை என்ன, தேவனுக்கு எது சித்தமா இருக்கு. நமக்கு சித்தம்னா என்னன்னா, நமக்கு விருப்பமானதை எதையோ அவர் பிடிக்கிறது தான் தேவனுக்கு சித்தம்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாரு. தேவ சித்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு, இதெல்லாம் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் நம்ம விருப்பத்தை பிடிக்கிறது தான் தேவனுடைய சித்தம்னே நமக்கு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் நம்மளை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். பிரியம்ன்ற வார்த்தை தான் சித்தம். பிரியம் என்ற நம்முடைய பேச்சுவார்த்தையில சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய பைபிள் வேர்டு தான் சித்தம். ஆமென். அப்ப சித்தம்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய விருப்பம் தான் சித்தம். ஆமென். அப்ப உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு சித்தம். அந்த ஆசீர்வாதம்னா ஃபர்ஸ்ட் மென்ஷன் த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் அப்படின்னு ஒரு வேத என்னது சட்டத்திட்டம் இருக்கு. பைபிள்ல ஒரு வார்த்தை எங்க ஃபர்ஸ்ட் வருதோ அந்த மீனிங்ல தான் எல்லா இடத்துலையுமே வருது. ஆமென். அப்புறம் இந்த பிளஸ்ஸிங் அப்படின்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நோக்கத்தோட அவர் பிளஸ் பண்றார். பிளஸ்ஸிங் அப்படின்னா ஆசீர்வாதம் தமிழ்ல. அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னா the empowerment of success. ஆமென்.
அதாவது வெற்றிக்கான அதிகாரத்தை உருவாக்குகிறது தான் என்னது blessings. The empowerment of failure is curse. அப்படின்னா சாபம்னா என்ன? blessing உடைய ஆப்போசிட் வேர்டு தான் சாபம். அல்லேலூயா. அப்போ இந்த curse அப்படின்னா உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னே தெரியாம நீ உன்னுடைய வாயின் வார்த்தையினால அதிகாரத்தோட இல்லாததையே நீ பேசிட்டு இருந்தனா அதெல்லாம் என்னது? curse ஆயிடும். அதுதான் curse. Hallelujah. The empowerment of failure. தோல்வியானதையே உங்களுக்கு தோல்வியான காரியங்களையே நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் என்னவா முடியும்? curse முடியும். Hallelujah. ஆனா தேவன் பாருங்க அழகா வார்த்தை என்ன சொல்றாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்துல என்ன இருக்குன்னா பலுகிறது, பெருகிறது. ஆமென். பலுகிறது, பெருகிறது, நிரப்பப்படுறது. அல்லேலூயா. அப்புறம் என்னது? உன் எதிரிகளையும் உனக்கு விரோதமானவர்களையும் கீழ்ப்படுத்துகிறது, எல்லாவற்றின் மேலும் உன்னை ஆளுகை செய்கிறது. Have dominion over everything. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில you have the dominion mandate. மேண்டேட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அது ஏற்கனவே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுதே அவனுக்கு அந்த ஆளுகையை அவனுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. ரொம்ப நல்லா கவனிங்க. இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம என்ன கத்துக்கணும்னா, இந்த ஆதாம் ஏவாள் அந்த ஆளுகைய அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாங்க? இழந்து போயிட்டாங்க. இழந்தது யார் வாங்கிட்டா? யாருக்கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க? சாத்தான்கிட்ட கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினால அவன் அவர்களை ஆண்டுகொள்ள ஆரம்பிச்சிட்டான். வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வரார். எதை இழந்தாங்க? இழந்து போனது என்ன? இப்ப நம்ம சில வேளையில இந்த வசனத்தை இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கும் இயேசு வந்தார் அப்படின்னு லூக்கா 19:10 இருக்கு. நீங்க எடுக்க வேண்டாம். அப்ப இழந்து போனதுன்னா அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பணத்தை இழந்திருக்கலாம், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் ரட்சகர். நோ நோ நோ. The blessings is the ஒரு strong package. ஒருத்தவங்களுக்கு ஜாப்ல போடும்பொழுது அந்த ஜாபுக்கு வந்து ஒரு சேலரி எவ்வளோ அப்படின் போது பேசிக் பே பிளஸ் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், HRA, மெடிக்கல் அலவன்சஸ் அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுடைய டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் சேலரி. அதே மாதிரி காடு உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளவே எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் இந்த நாளில் ரொம்ப கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே நான் திரும்ப 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 சொல்றேன், வியாதியை தேவன் அனுமதிக்கவே இல்லை. அதே மாதிரி பற்றாக்குறைய, இல்லாமைய, கஷ்டத்தை தேவன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவன் பற்றாக்குறைய கொடுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. கொடுக்கிறதே கிடையாது. வியாதியை தேவன் கொடுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப வியாதி வருதே, கடன் வருதே, கஷ்டம் வருதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆமென். உண்மைதான், வருது. யாருக்கெல்லாம் வருது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே வருது. இல்லாமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. காரணம் என்ன? வெரி சிம்பிள். அவங்க அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து இது எனக்கு கிடையாது, இது தேவன் எனக்கு அனுமதிக்கல, ஆமென், இப்படி வாழ்றது தேவனுக்கு சித்தம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா போனிகின்னு ஆனதுனால எவ்ரிதிங் அப்படியே கிராண்ட் ஆயிடாது. டக்குன்னு அப்படியே எல்லாமே ஒர்க் ஆகாது. இருக்கானா நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு ஜுரம் நல்லா ஆயிடுதா? இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, அந்த இன்ஃபெக்ஷனை அவர் டயக்னோஸ் பண்ண உடனே அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்தபடி நீங்கள் காலையிலையும் மாத்திரை, ராத்திரி மாத்திரை நீங்கள் சாப்பிடும்பொழுது தான் என்ன நடக்குது? சுகம் நடக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க. தட் இஸ் ஈக்குவலன்ட் டு சீயிங் தி டாக்டர். ஆனா நீங்க அதுக்கு பிற்பாடு நீங்க என்ன பண்றீங்க? அந்த வார்த்தை அவர் எழுதி கொடுத்த மாத்திரை சாப்பிடுற மாதிரி இந்த வார்த்தையை நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க.
இப்போ டாக்டர்ஸ் ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஆஃப் காட் சில்ட்ரன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் கர்ஸ், எதெல்லாம் பிளெஸிங்ஸ், இது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டாமா? நல்லா போகலாம். அல்லேலூயா. அவர் கொடுக்குற மாத்திரை எடுத்துக்கலாம். எதெல்லாம் தேவன் உங்களுக்கு கர்ஸ் அப்படின்றாருன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் உங்களுக்கு மெடிசன் கொடுத்தும் நல்லா இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டாக்டரால் கண்டுபிடிக்கவே முடியல. அல்லேலூயா. சரி, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, திருப்பி மாத்திரை சாப்பிட்டீங்க, வந்துட்டீங்க, திருப்பி அதே மாதிரியே அல்லேலூயா உங்களுக்கு வருது, போட முடியாமல் வருது, ஒரு கட்டல் கிடையாது, ஒரு ப்ரொடக்டிவாக நீங்கள் இல்லை, ஒரு வெற்றியாக நீங்கள் இல்லை. டாக்டர்கிட்ட போகிறதும் வரணும், பணத்தெல்லாம் செலவு பண்ணுறதுமே இருந்தால் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறேன் நான், கர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த கர்ஸனுடைய அதிகாரி யாருன்னா சேட்டனை தவிர யாருமே கிடையாது. ஏன்னா காட் வந்து ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆமென். அவர் ஆசீர்வதித்தார்னு தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆமென். இப்போ ஒரு முக்கியமான நேரத்துக்கு வரேன் நான். காட் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம்னு சொன்னேன். அதுலேயும் ரொம்ப விசேஷமா என்னன்னா, அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சு கொண்டுட்டு வரும்பொழுது அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? 2 பெரிய பிளெஸிங் கொடுக்குறாரு. என்ன பிளெஸிங்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 2 பிளெஸிங்ஸ். இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா உனக்கு பலவீனமா வருது, இந்த வியாதி வருது, அது வருது, இது வருதுங்கிறதுக்கு அவர் கொடுக்கல. அதை ஹல்லேலூயா. இட் இஸ் ஆல்ரெடி மேட் அவைலபிள். ஹல்லேலூயா. உனக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டாரு. சுகத்திற்கான, ஆரோக்கியத்திற்கான, ஆமென், செழிப்பிற்கான, ரட்சிப்பிற்கான எல்லாத்தையுமே தேவன் செய்து வைத்து விட்டார். இதை நீங்க என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். அடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா? எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவங்களுடைய நகைகள் எல்லாம் நீ கேட்டு வாங்க. யாருக்கு? உன் குமாரனும் உன் குமாரர்களும் குமாரத்திகளும். பாருங்க, பெண்களே நகை அணியக்கூடாதுன்னு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இல்லை, ஆனால் சொல்றாரு உன் குமாரர்களுக்கும்னு இருக்கு, உன் ஆண் பிள்ளையும் போடணுன்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியறது இல்லை நிறைய பேருக்கு. அவரே பொற்கட்சியை மார்பில் அணிந்திருக்கிறார். அல்லேலூயா. பொண்ணு வெள்ளி அவருடையதுங்கிறாரு. ஆமென். இதை கேள்னு ஒரு ஆறு, என்னது பைசோன்னு ஆறு, ஐப்ராத்னு ஆறு, அதெல்லாம் பாருங்க. அந்த ஆவிலா தேசம் முழுக்க ஓடக்கூடிய அந்த நதி என்ன இருக்குன்னா அங்கே பொன் விளையும் அப்படின்னு இருக்கு. ஆமென். அங்க என்ன விளையுதான்? பொன் விளையுதான். அவ பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்களை பொண்ணு வெள்ளியும் உள்ள சீமானாய் ஆபிரகாம் இருந்தது போல வைக்கிறதும் தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. இதெல்லாம் இல்லையே எனக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு சில ஏரியால என் கண்கள் திறக்கப்படலன்னு தான் அர்த்தம். ஆமென். இப்போ ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 9-10 எடுத்து வாசிப்பாங்க. சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, அல்லேலூயா, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தொருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆமென். ஆமா, நான் விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உனக்கு தேவன், இயேசு தான் உனக்கென்று ஆண்டவர், அவருடைய ரத்தத்தினால தான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு உன் இருதயத்தில் விசுவாசிக்கிறியா? உன் வாயில நீ அறிக்கையிடுறியா? இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். அப்போ வாயில நீங்க அறிக்கையிட்டீங்க அவர் தான் என்னுடைய ஆண்டவர்னு, என்னுடைய பாவங்களுக்காக அவர் தான் ரத்தம் சிந்தினாரு, நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? வாயினால அறிக்கையிட்டோம். சும்மா உதட்டிலேருந்து இல்லை, இருதயத்துல விசுவாசித்து அறிக்கையிட்டோம். அப்ப இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணப்பட்ட உடனே நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? சால்வேஷன் கிடைச்சிருச்சு. சால்வேஷன் சத்தியமானால் ஹீலிங் சத்தியம், நீ ஐஸ்வர்யமானா இருக்கிறதும் சத்தியம். ஆமென். நோ லேக். அல்லேலூயா. இந்த வசனத்தை என்னுடைய கண்கள் கண்ட உடனே நான் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைய ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இருக்கிறது போல நான் இப்ப இல்லை. அல்லேலூயா. எப்படின்னா விருத்தி அடைகிறது தேவனுக்கு சித்தம்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த லேக் இல்லாமை பார்த்து நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்.
நான் இருதயத்துல விசுவாசித்தேன், வாயில சொல்ல ஆரம்பிச்சேன். நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த ஏழ்மையை அனுபவிச்சுட்டாரு, தேவன் இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, இந்த ஏழ்மையை அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சாத்தான் தான் உங்க இருதயத்துல அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் வியாதியை கொடுக்கறதா இருந்தா, அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்காம இல்லாம கொடுக்கறதா இருந்தா, அவர் ஏன் இந்த ஆதாம் ஏவாளுக்கு 4 நதியை உண்டாக்கணும்? ஒரு 20 குடம் தண்ணி போதுமே. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எல்லாவற்றையும் அவன் கண்ணை திறந்த உடனே எல்லாமே அவைலபிளா வச்சாரு, பாத்தீங்களா? ஆமென். அவன் கண் திறந்த நாள் ஓய்வு நாள், அவனுக்கு ஓய்வு. அப்போ அவனுக்கு டர்மாயில்ஸ் கிடையாது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வெட்லெஸ் பிளெஸிங்ஸ் வைக்கிறார், டயர்ட்லெஸ் பிளெஸிங்ஸ் வைக்கிறார். இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வேலையில உங்களை போட்டு புரியுறாங்கன்னா அது தேவனுக்கு சித்தமே கிடையாது. அல்லேலூயா. வேர்த்து விறுவிறுத்து பாருங்க, இதெல்லாம் யார் செஞ்சா நீங்க நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டுல பாருங்க, இந்த பார்வோன் தான். இவங்களை எப்படியோ விட்டா இவங்க பெருகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்ய, அந்த செங்கலை சுடுறதுக்கான ஃபியூவல், அந்த வைக்கோலை கூட கொடுக்காது. அவங்களே தேடி அலைஞ்சு வைக்கோலை கண்டுபிடிச்சிட்டு வந்து செங்கலை சுட்டு எடுக்கட்டும் அப்படின்ற ஹார்ட் ஒர்க் கொடுக்குறான் பாருங்க. அவ பார்வோன் கர்த்தருடைய பிள்ளையா? ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேட்டன் கொடுக்குறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோசேனில வைக்கும் பொழுது எந்த எரிபந்தங்களும் கொப்பளங்களும் வியாதியும் வேதனையும் கிடையவே கிடையாது. அது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்த உடனே கொடுத்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளெஸிங் வேர்ட் என்ன தெரியுமா? எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியும் நான் வர பண்ணேன். அப்ப தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்கு? வியாதி அவர் கொடுக்கலங்க, பற்றாக்குறை அவர் கொடுக்கலங்க. வேலை உனக்கு கை கூட நம்ம பாட்டு பண்ணோம். வேலை உனக்கு கை கூடனா நீ தொட்டதெல்லாம் தொடங்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் பைபிள்ல இருக்கிற வேர்டு. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த இழந்து போனதை, சாத்தான்கிட்ட இழந்து போனதை சிலர் என்ன பண்றது இல்ல, ரட்சிப்புங்கிறத ஒண்டி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு கண் திறக்கப்படாது. மற்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை, ஓ தேவனை நான் ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியமா, உன சுகமா இருக்கிறதா பிரியமா. அல்லேலூயா. நீங்க உபாகமத்தின் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரியும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா வாசிக்கலாம். 28ல பாருங்க, ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். நான் அல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க. இந்த இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் நல்லா சத்தமா சொல்லுங்க, கட்டளைகளின் படி எல்லாம். அப்பனா என்ன அர்த்தம்? கட்டளைகளின் படி எல்லாம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் 613 நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் இருக்குது. அவர் சொல்றாரு இதுல எல்லாம்ன்றார். ஹல்லேலூயா. இது எல்லாமே நீங்களும் நானும் செய்ய முடியவே முடியாது. அப்ப என்ன ஆகுறது? எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியாது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப கவனிங்க. இந்த கட்டளைகளின் படி அப்படின்னு, இந்த கட்டளையின்படி நீ செய்ய கவனமாயிருந்து இல்ல, கட்டளையின்படி ஆல் இருக்கு இங்கிலீஷ்ல, ஆல் திங்ஸ். அவர் உனக்கு கட்டளையிட்ட எல்லாமே நீ செய்யணும். அப்பதான் உனக்கு என்ன வருதாமா? இந்த அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. என்னன்னு 14 வரைக்கும், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்ற வசனம் வரைக்கும் 14 வசனம் தான் இருக்குது. என்னது அந்த 14 தான் என்னதுன்னா blessings. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. blessings, blessings. ஹல்லேலூயா, blessings. ஆனா அதுல இருந்து இந்த கடைசில பாருங்க, அந்த 15ல இருந்து இன்று நான் உனக்கு 68 வரைக்கும் வேண்டாம் வாசிக்க வேணாம். இந்த 15ல இருந்து 68 வரைக்கும் எவ்வளவு பாருங்க, கிட்டத்தட்ட 40 வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா சாபமான வார்த்தைகளா இருக்கு.
ஹalleluya. Hallelujah. எவ்வளவு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா? சாபமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடிக்கடி ஜுரம்னு இருக்கு. ஜுரம் வர்றது இருக்கு. ஜுரம். நீ கடன் நீ நீ வீடு கட்டுவ, அடுத்து அந்த வீடை குடியிருப்பாங்க. ஹalleluya. இது எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. ஹalleluya. அப்போ இந்த 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 இத்தனை சாபமான காரியங்கள் எப்படி வருதாமா? எப்படி வருதா? இதன் படி எல்லாம் நீ செய்யலன்னா உனக்கு இந்த சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. ஆனா தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர். இது இத்தனையும் நீங்க செய்ய முடியாதனால இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கினார். யாரால? இயேசு கிறிஸ்துவால. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். எதுக்காக நிறைவேற்ற? நீ செய்ய முடியாது. ஹalleluya. உனக்கு வர வேண்டிய பனிஷ்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். நீ அந்த அனைத்து ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள். ஹalleluya. ஹalleluya. அத்தனை ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள். அந்த சாபத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அப்போ கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கலாத்தியர் 3:13 நான் வாசிக்குவேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய ரொம்ப முக்கியமான வசனம் இது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன உடனே எடுக்க தெரியணும், ஒப்பிக்க தெரியணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறத தான் சொல்றாருங்க. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இங்க பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணம். நல்ல கவனி, கிறிஸ்து நமக்காக அந்த கர்சஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த சாபம் எல்லாமே அவராவே ஆயிட்டாரு. ஹalleluya. இது தெரியாதவங்க தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறது. கிறிஸ்து சாபமா அப்படின்னா சாபத்துக்கு நான் சாபத்தை உண்டாக்குவேன்னு சொல்லிடுங்க. ஹalleluya. சாபத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நான் இந்த 28ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து அந்த 60 எத்தனாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் அந்த சாபெல்லாம் அவராவே ஆயிட்டாரு. அப்ப எப்படி ஆண்டவர் வந்து லேக்க கொடுப்பாரு? அதுல இருக்கு நீ அநேகத்தை போய் கடன் வாங்குவேன்னு இருக்கு. ஆனா ஆசீர்வாதத்தில் நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பேன்னு இருக்கு. இதெல்லாம் வெளிச்சம் கிடைக்க கிடைக்க தான் உங்க வாழ்க்கையில நீங்க லேக் இல்லாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க. இல்லாமை, பற்றாமை, போதாமை இல்ல இல்ல அப்படிங்கிறது இல்ல நம்ம வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏதோ இந்த உலகத்துல வந்து உலகம் பொல்லாங்கனால் ஆளப்படுகிறதுனால ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒன்று வந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர், ஒண்ணுமே ஒண்ணு அணுகாது. ஹalleluya. எவ்வளவு பெரிய இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல அது வராது. இதுதான் தேவனுக்கு சித்தம்ன்ற வெளிச்சம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா, இந்த கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? எப்படி ரட்சிப்புக்கு சொன்னீங்க? ரட்சிப்புக்கு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோர் எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். அப்ப உன் இருதயத்துல நீ விசுவாசித்து உன் வாயில அறிக்கையிட்ட பின்னாடி உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ரட்சிப்பு கிடைச்சிச்சு. இது எந்த இடத்துல இருக்குன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 9:10 இருக்கு. நான் சொல்றேன், ரட்சிப்பு எப்படி உங்க வாயில அறிக்கையிட்டு கிடைச்சிச்சோ அதே போல நீங்களும் நானும் ஹalleluya உங்கள் வாயினால நான் ஆசீர்வாதமா இருக்கிறதா எனக்கு என் தேவனுக்கு பிரியம் அப்படின்னு நீங்க சொல்ல என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் நீங்க சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஒரு ஆயத்தப்படுத்திக்கிறாரு. ஹalleluya. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஹalleluya. நான் சுகித்திருப்பேன், கர்த்தர் எனக்கு யாவை செய்து முடிப்பார். ஹalleluya. இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க நீதிமா அவருடைய நீதி எனக்கு ஆயிடுச்சு, என்னுடைய பாவமும் என்னுடைய சாபமும் அவர் மேல வந்துருச்சு. அப்ப ரொம்ப ஜாலியா நீங்க பாவம் செய்யலாமா? கிடையவே கிடையாது. பாவத்துக்கு வந்து நல்லா கவனிங்க, பாவத்துக்கு வந்து அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்குனது அவருடைய கிருபை. ஆமென். அந்த கிருபை வந்து உங்களுக்கு ரொம்ப உலகத்துல எப்படி வேணா வாழறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா? கிருபையும் சத்தியமும் ஒன்றா இருக்கிறார். ஆமென். கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. அந்த பைபிள் அழகா இருக்கு, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். அப்படின்னு என்னன்னா அது இன்செப்பரபிள்.
இந்த கிருபை உள்ள தேவன் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு உனக்கு கிருபை செய்வார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, கிருபை கிருபை எனக்கு இருக்குதுன்ட்டு பாவத்தில் இருக்கிறாங்க. கிருபை இருக்கு எனக்கு மன்னிக்கணும். நோ, கிருபை அப்படி சொல்லல. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அல்லேலூயா. அப்போ அவருடைய நீதி தான் உன்னுடைய நீதி. ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அவருடைய நீதியால தான் நீங்க இல்ல நான் நீதிமான் ஆயிட்டோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய நீதியினால நீங்க நீதிமான் ஆனதுனால உங்களுக்கு வர வேண்டிய பாவத்து நிமித்தம் வர வேண்டிய பனிஷ்மெண்ட்ல அவர் எடுத்துக்கிட்டார். 613 வகையான நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவுக்கெல்லாம் அவரே முடிவாயிட்டார். இதுல ஒன்று நீங்க கீழ்ப்படியலன்னா பாருங்க, நான் ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ்ல 2:10 எடுத்துட்டியாமா? 2:10 நான் வாசிக்கிறேன். இங்க பாருங்க, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். பாருங்க, இந்த 613 ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யலன்னா கூட நீங்க என்னவாயிடுறீங்கன்னா குற்றவாளி ஆயிடுறீங்க. அல்ல, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையும் உங்களுக்காக எனக்காக நியாயப்பிரமாணத்தை முடிவாக்கினார். அத்தனை நியாயப்பிரமாணத்தையும் அவர் நிறைவேற்றி முடிச்சார். எதுக்காக? இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நீங்கள் சுகித்து நானும் சுகித்து வாழ்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஜனங்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். என்ன நான் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியில பிறந்த உடனே அந்த வாழ்க்கைக்கு பேர் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. ஆமென். நீ இதை செஞ்ச அதை செய்யுங்கிறது பழைய உடன்படிக்கை. டூ குட் கெட் குட். ஆமென். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அவர் நன்மை செய்திருக்கிறாரு, அதனால நான் நன்மை அனுபவிப்பேன். என்னுடைய நீதியினால் இல்ல, அவருடைய நீதியினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஸ்வெட்லெஸ் பிளெஸிங்ஸ் என் தேவன் தந்துட்டாரு. ஆனால் நான் சோம்பேறியை படுத்திருப்பேனா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கிடறலா இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, நீ பீஸ்ஃபுல்லா இரு. அவர் உனக்கு எவ்ரிதிங் ஹி மேட் அவைலபிள். அவர் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டாரு. டைனிங் டேபிள் இருக்குதுன்னா அந்த அந்த கரண்டி டமால்னு திறந்து உங்க வாயில ஊட்டுமா? அந்த ஹாட் பேக்ல இருக்கிறது அந்த மூடி டக்குன்னு திறக்குமா? நீங்க டைனிங் டேபிளுக்கு போகணும், அந்த லிட் அப்படி எடுக்கணும், அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து போடணும், உங்கள் கையினால் பிசையணும், வாயில் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி தான் ஹி மேட் எவ்ரிதிங். எல்லாமே சிலுவையில் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும், ஆவியிலே பிறந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் எவ்ரிதிங் ஹீலிங் இஸ் அவைலபிள். லைக் சால்வேஷன். சால்வேஷனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் போய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி பலி செலுத்துனீங்களா? இல்லவே இல்லை. உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க, உங்கள் வாயில் அறிக்கையிட்டீங்க, உங்களுக்கு சால்வேஷன் கிடைச்சிச்சு. அதே மாதிரி உங்க இருதயத்துல விசுவாசிச்சு உங்க வாயினால ஹீலிங்கை குறித்து இருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்ல 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 ஹீலிங்கை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஹீலிங்காக அன்னைக்கு போய் அவர் ஒன்றும் செய்யல. He made everything available. அன்றைக்கு நீங்க அறிக்கையிடுற அன்னைக்கு போய் கிடுகிடுன்னு போயிட்டு பிதாவாகிய தேவன் ரத்தம் சிந்து பசிக்கிறோமா, இந்த ரத்தத்தினால தான் என் பிள்ளைகள் விடுது? நோ நோ நோ. ஹல்லேலூயா. நீங்க இருதயத்துல விசுவாசிங்க. எத்தனை பேர் நம்ம இருந்தோம் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது? அதை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு எது சித்தம் நீங்க விசுவாசிக்காத பொழுது உங்க வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்கும். இதுதான் இந்த சபை இதுல தவறுது. பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு இருக்கக்கூடிய, அதாவது தேவனுடைய அவயவங்களா இருக்கிற சபை, சரீரமாகிய சபை தவறுகிற இடம் இதுதான். என்னது? தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, தனக்கு என்ன இருக்கு, நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும். த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லைன்னு இருக்கு. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறதுன்ற வசனம் இருக்கு. அவருடைய ராஜரீகம் தலைமுறையா இருக்கு, சதா காலம் இருக்கு. இல்லையே, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார்னு இருக்கு. அவர் கீழ்ப்படுத்தாத ஒரு பொருள் இல்லைன்னு இருக்கு. ஆனா ஏன் நமக்கு இல்லை? ஏன் இல்லை? நம்ம போடுற எஃபர்ட் என்னன்னா, நாம கிருபை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த கிருபை எதுக்கு இருக்கு? சத்தியத்தை நிறைவேற்றதான் அந்த கிருபை இருக்கு. சத்தியம் என்ன?
உன் வாயில நீ திறந்து சுகத்தை குறித்து நீ பேசணும். நீ நீதிமான் நீதிமான் அப்படின்றத குறித்து நீ பேசணும். ஆமென். ஆரோக்கியத்தை குறித்து நீ பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேசும்பொழுது அது உங்கள் மேல வந்து அமருது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்கும் போது வாயை திறந்து பேசினார். வானம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார் என்றார் என்றார். அப்ப அவருடைய சாயலின்படி தான் நீங்கள் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உருவாக்கும்படி உங்கள் வாயினாலே பேச வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் கேரண்டியா சொல்றேங்க, என்னுடைய இயலாமையில நான் பேசுவேன். நான் பேசும்பொழுது அந்த தேவையை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கும்போது நான் சுகத்தை குறித்து நான் பேசுறேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் மத்தியானம் வந்து ஒரு ஃபீவர் வர மாதிரி, தொண்டை கட்டுற மாதிரி, இன்னைக்கு மெசேஜ் நான் கொடுப்பேனா, இன்னைக்கு நான் உட்காருவேனான்றது. ஆனா பாருங்க, நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த த்ரோட்டு ஒரு மாதிரி இருந்தா கூட, கோல்டு வர மாதிரி இருந்தா கூட, நான் உங்களோட இன்னைக்கு சந்திக்கிறேனே, நான் பாடினேனே, அல்லேலூயா, நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேனே, ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு நான் படுக்கலையே. அப்போ நான் சூஸ் பண்ணணும். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஏதோ ஒன்று எடுத்து போடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சூஸ் பண்ணுவீங்க. That is your choice. That is your choice. You have money, you have to choose. It is your choice. Likewise, you have money அப்படின்னா God's power உனக்கு இருக்கு. நீ born again, you are born of His Spirit. அவர் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள தான் இருக்கிறாரு. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! விசேஷித்த உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போடுறார். நீ நானும் சேர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன்ற அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க அவரோட கூட்டணி வைக்கும் பொழுது, சத்தியத்தை நீங்க வாயில பேசும்பொழுது, கூட்டணி என்ன, அவரோட சத்தியத்தோடைய வார்த்தையை எடுத்து வாயில வைக்கும் போது, அது இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுது, இந்த ரெண்டு பேரும் இணையும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. இது தெரியாத வரையில, தேவனுக்கு எதெல்லாம் சித்தோன்னே தெரியாத வரையில கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்ட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. ஏன் அந்த ஊழியக்காரங்க ஜுரத்தை, அவங்க கற்றுக்கடையா இருந்தாங்க, ஏன் அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர், ஏன் அந்த பிள்ளைங்க அப்படி? இங்க பாருங்க, ஊழியக்காரவங்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் இந்த சட்டத்தின்படி இல்லாமனா, எந்த சட்டம்? வாதையன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிறத நான் வந்து அதை கிளைம் பண்ணலன்னா, உலகத்துல பிசாசன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? அவன் உங்களுக்கு எனக்கும் என்ன செய்யறதா அவனுக்கு வேலை? கேடு உண்டாக்குறதா அவனுக்கு வேலை. அல்லேலூயா. எவனை விழுங்கலான்றதா அவனுக்கு வேலை. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிகிறான். ஆமா, அவன் வகை தேடி தெரிகிறான். ஆனா இவரு யூதாவின் ராஜசிங்கம் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் என்ன செய்யும் சொல்லுங்க? கெர்ச்சிக்கும். அப்ப யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்யணும்? கெர்ச்சிக்கணும். நீங்க புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கெர்ச்சிக்கணும். எப்படி கெர்ச்சிப்பீங்க? எப்படி கெர்ச்சிப்பீங்க சொல்லுங்க? நீங்க எப்படி கெர்ச்சிப்பீங்க? நான் நீதிமான், ஐ am blessed, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் விடுதலையாக்கப்பட்டவள், கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபத்துக்கு அவர் முடிவு உண்டாக்கினார். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் விடுதலை பெற்றவள், நான் ரட்சிக்கப்பட்டவள். அல்லேலூயா. கர்ச்சிக்கணும், கர்ச்சிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை எப்படி சொல்லலாம்? வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தரே தெய்வம், அவர் ஒருவரே எனக்கு சகாயர். மனுஷனுக்கு என்ன செய்வான்? என் தேவனாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். இக்கட்டுக்கு மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. அல்லேலூயா. என் தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள் மேல் கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி இருந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை, ஒருங்கிறதாங்க ஹைலைட். ஒரு நன்மை குறைபடாது. நான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதல் திறந்திருக்கிறது. நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட நீங்க டாப்ல இருக்கணுங்க. உங்க கிளாஸ்ல, உங்க ஆபீஸ்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய எதுல இருந்தாலும் நீங்க மேன்மை உள்ளவங்களா இருக்கணும். அதான் நீதிமானுடைய ஆசீர்வாதம்.
நீதிமான் அழுது கொண்டிருப்பான்ல, பாடி மகிழ்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீதிமானுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்றாரு. நீதிமானுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க நீதிமான். ஆமென். இந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிறது என்ன? கையை கட்டி வாயை பத்தி அப்படி இருக்கதா? கர்ஜிக்கிறதா கீழ்ப்படியாது. என்ன சொல்றாரு? உன் வாயில பேசுங்கிறாரு, பேசுங்கிறாரு. நீ சூஸ் பண்றதுன்னா அதான் அர்த்தம், கர்ஜிக்கிறது தான். நான் சூஸ் பண்ணிட்டேன்ட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன். சூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவீங்க? கேஷ் கவுண்டர் போவீங்க, அதை எடுத்துட்டு போவீங்க, காசு கொடுப்பீங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அப்போ நீங்க கர்ஜிக்கும் பொழுது நடக்கிறது என்ன தெரியுமா? நீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க. அதுதான் இந்த டைட்டில், ரிஜாய்ஸ் இன் யுவர் நியூ கவெனன்ட். ஆமென். ஹalleluya. Faith can't work when you don't know about God's will. ஆமென். நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நீங்க எதுக்கோ விசுவாசிச்சீங்க, கர்த்தருடைய சித்தம் என்னன்னே தெரியாம, சுகம் கர்த்தருடைய சித்தம்னு தெரியாம, நான் சுகமா வாழ்றதும் நான் ஐஸ்வர்யமா வாழ்றதும் கர்த்தருடைய சித்தம் தெரியாம நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஹalleluya, ஹalleluya. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19 வாசிமா. நான் ஜீவனையும், இங்க பாருங்க, ஆண்டவர் வைக்கிறாரு. ஒரு நல்ல காஸ்ட்லி சாரியும் இருக்கு, ஒரு சப்பையான சாரியும் இருக்கு. நீங்க கேஷ் வச்சிருக்கீங்க. கேஷ் தான் காட்ஸ் பவர். நீங்க தான் போய் அதை என்ன செய்ய போறீங்க? நிறைய கேஷ் இருக்கு. நம்ம அப்பா உலகத்துல இருக்கிற அப்பா மாதிரி கிடையாது. இப்ப இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அல்லேலூயா, அல்லேலூயா. God's power is greater than the earth, the whole universe. ஆமென். அவ்வளவு மகத்துவமான ராஜா. அல்லேலூயா. அவரால இது செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. Nothing is impossible. All things are possible. அல்லேலூயா. அதான் God's power. அப்ப அந்த God's power தான் உங்க ஹேண்ட்ல இருக்கிற மணின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஷாப்பிங்க்கு போறீங்க, அதை என்ன பண்ணுங்க? ஏதோ ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. எந்த ஒரு பைத்தியக்காரமும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். பாருங்க, உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். இங்க பாருங்க, அவர் வானத்தையும் பூமியுமே சாட்சியா சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் ஆகையால் நீயும் உன் சந்ததியும், நீனு மட்டும் இல்ல, உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் அவருக்கு முக்கியம். நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்ச் பிலீவர்ஸ், எவ்ரிதிங், எதெல்லாம் உங்க பிலாங்கிங்ஸோ எல்லாத்தின் மேலேயும் கர்த்தர் அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சொல்லுங்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ பிழைக்கணும்னா உயிரா இருக்கிறது மட்டும் இல்ல, பிழைக்கிறதுங்கிறது லைஃப். லைஃப்னா அந்த மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறது, அப்புறம் ஒரு நாள் சாகுற அந்த மீனிங் கிடையாது. பிழைக்கிறதுனா ஒரு செடி தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த செடி காத்துல அசைமை பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க, அந்த செடி தான் ஜீவனோடு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு செடி இருக்குது, அது காஞ்சி இருக்கு, ஆனா அது உயிரா தான் இருக்குது, ஆனா அது தழைச்சி இல்ல, அது மரணம்னு அர்த்தம். ப்ரொடக்டிவ்னஸ் எல்லாம் பிழைப்பு. ஆமென். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது, சுகமா இருக்கீங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க, ஜாய்ஃபுல்லா இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதெல்லாம் தேவன் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவனோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கு நீ பிழைக்கிறதுக்கு என்ன செய்ய சொல்றாரு? நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு எதை தெரிந்து கொள்ளணுமா? அப்ப you choose the life of God. லைஃப்னா இது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமா இருக்குது. அப்ப God's word நீ சூஸ் பண்ணனா, சூஸ் பண்றது என்ன? கர்ஜிச்சனா? ஹalleluya. ஏனா யூதா கோத்திரத்து ராஜசிங்க உள்ள இருந்து கர்ஜிக்க விரும்புறார். ஆமென். அப்ப இந்த வார்த்தை எடுத்து, ஜீவனுள்ள வார்த்தை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கா? ஜீவனும் ஆவியுமா இருக்குது. ஹalleluya. அது சொன்ன காரியமாகபடி வாய்க்கத்தக்க வல்லமை இந்த வார்த்தைக்குள் இருக்குது. ஆமென். அது அப்படியே வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அது தலைமாட்டில் வச்சிருக்கும் பொழுது கிடைக்காது. அதை அணைச்சி பிடிக்கும் போது கிடைக்காது.
கர்ஜிக்கணும். ஆமென். ஆமென். ஏன்னா இந்த ராஜாவின் யூதாவின் ராஜசிங்கம், the tribe of Judah, hallelujah, Hallelujah. அவர் எப்படி இருக்கிறார்? கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கிறார். ஆமென். hallelujah, Hallelujah. 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 இங்க பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீ உன் சந்ததி பிழைக்கும்படி நீ எதை தெரிந்து கொள்? நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து உன் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். எப்படி பாடுற வார்த்தை பாத்தீங்களா? ஹalleluya. அவர்ல அவரே இருப்பார். ஹalleluya. இந்த ஒரு தடவை ஒரு பாப்பாக்கு நான் இதை சொன்னேன், இந்த வசனத்தை ஒண்டி சொல்லு, இந்த ஒண்டி சொல்லிட்டு அவரே ஜீவனும் தீர்க்காயுசுன்னு சொல்லு. டாக்டர்ஸ்லாம் ஒரு டேட் கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த யாரை கோட் பண்றாரு? இந்த பிளெஸிங்க்கு பாருங்க, யாரை கோட் பண்றாரு? இந்த வசனத்தை படிக்கும் போது யாரை கோட் பண்றாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாம் பொண்ணு வெள்ளி உள்ள சீமான். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என்னது? ஈசாக்கு 100 மடங்கு வர 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 விருத்தி. ஜேக்கப் என்னது? 2 பரிவார ஆசீர்வாதம். ஹalleluya. எப்படி பாருங்க, ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம் இல்லைன்னா இப்படிலாம் செய்வாராங்க? சொல்லுங்க. நம்ம கண் தான் திறக்கப்படல. இந்த கலாத்தியர்ல இப்போ ஒரு 3:13 எடுத்து வாசிச்சிங்கல்ல, அதுல 14 என்ன இருக்கு பாருங்க. 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அந்த புறஜாதியார் யாருன்னா, நாம அந்த 12 கோத்திரத்துல இல்ல, நம்ம ஆவியில பிறந்த மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். ஆமென். நம்ம தான் இன்னைக்கு ஜென்டைல்ஸ், புறஜாதியார். இந்த புறஜாதியாருக்கு வருதாமா? எப்படி வருது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் மூலமா வருது? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கு ரட்சிப்பு மட்டும் வரல. ஆமென். கிறிஸ்துவ உன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாயில அறிக்கையிட்ட உடனே உனக்கு ரட்சிப்பு மட்டும் வரல. கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பாத்தீங்களா? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அப்படி ஆயிற்று. ஆமென். ஆமென். ஹalleluya. அந்த வாக்குத்தத்தம் என்ன? நீ பலுகி பெருகி விருத்தடைந்து நிரப்புவ. ஆமென். உன் சத்துருக்களை நீ கீழ்ப்படுத்துவ, நீ ஆண்டு கொள்வ. You have the dominion power. Hallelujah. You can overcome all demonic forces. உன்னை எதிர்த்து இருக்கிற எந்த எதிர் வல்லமையினாலையும் வருகிற சாபங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் முன்னோர்கள் செய்த காரியங்களையும் நீ முறியடிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால. எப்படி முறியடிக்கலாம்? கர்ஜிக்கணும், அவ்வளவுதான். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வாரம் அந்த curses and blessings குறித்து நான் உங்களோட பேசுவேன். இன்றைக்கு அதனுடைய ஒரு முகப்பாதான் இந்த செய்தி இருக்கும். நியூ கவர்னன்ட்ல உங்களுக்கு கர்த்தர் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்க ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. நாம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறவரே, ஒரு விசை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். கற்றல் கிடையாகவோ இல்லாமையிலோ முடியாமையிலோ தவறான சத்தியத்தை சத்தியமா அறிந்து கொள்ள முடியாதபடி சத்துருவானவன் கண் மயக்கத்தினாலும் இருதயத்தின் நினைவுகளை தவறான எண்ணங்களினாலும் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுது அவைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. சத்துருடைய சகல வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களில் இருந்து மொண்டு 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 எடுத்துக்கொள்வார்களாக. வெற்றி எடுத்துக்கொள்வார்களாக, சுகத்தை எடுத்துக்கொள்வார்களாக, ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்வார்களாக, மன நிம்மதி எடுத்துக்கொள்வார்களாக, மகிழ்ச்சி எடுத்துக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிற எல்லா நோய் நொடியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்திருக்கிறதற்காக நன்றி. இம்மட்டும் இந்த 4 மாதங்களிலே எங்கள் தேவ ஆவியானவரும் ஒன்றும் சேதமடையாதபடி எங்களையும் எங்களுடையவர்களையும் காப்பாற்றும் பலத்த கரம், ஆசீர்வதிக்கிற கரம், சுகம் கொடுக்கிற கரம் இனிமேலும் தாங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் கால் இடராதபடி காத்துக்கொள்வீராக. நாங்கள் இடர்கிற வேளையிலே உம்முடைய வலது கரத்தை நீட்டிகளை தாங்குகிற தேவன் அல்லவா நீர்.
எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துவீராக. எங்கள் கர்த்தரை தேடவும், வாக்குத்தத்தங்களை ஆராய்ந்து பார்க்கவும், வாயினாலே அறிக்கையிட்டு ஜெயத்தை எடுத்துக்கொள்ளவும் தேவ ஆவியானவர் கிருபை செய்யுங்க. யூதாவின் ராஜசிங்கம் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். கர்ஜிக்கிற சிங்கமாய் நாங்கள் ஆண்டவரை சத்துருக்களின் சதித்திட்டங்களை பார்த்து நாங்கள் கர்ஜிக்கவும், எதிர்த்து நிற்கவும், வெற்றியை வா என்று சொல்லவும், சாபங்களையும் எதிர்வலைகளையும் முறியடித்து சத்தமிட்டு வாக்கு தத்தங்களை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய திருக்கரத்துல தானே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சூஸ் பண்ணும்படி அதில் கவனம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Bye bye.